மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் மக்களை சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஸோ அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து டைட்டில் வினர் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரோரா வந்து எப்போவோ போக வேண்டியவங்க. ஸோ அவங்கள வந்து உள்ளவே வச்சுட்டு நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சரி, பிக் பாஸ் சரி. அவங்க சின்ன விஷயம், சின்ன வேலை பண்ணால் கூட அதை பெருசாக சொல்கிறது, நீங்கள் சூப்பராக விளையாடுறீங்க, கிளவராக விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக அவங்க விளையாடியே இருக்க மாட்டாங்க. ஏதாவது சின்னதாக எதாவது பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பெருசாக சொல்லியிருப்பாங்க. ஸ்டேஜில் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வச்சு அவங்க நல்லா விளையாடுறாங்கன்ற மாதிரி ஒரு இது நம்ம பிம்பத்தை நம்மகிட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஒன்று. ஸோ இன்னொன்றுனா அவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே அவங்க வின் பண்ணுற மாதிரியே டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த ஜெண்டர் நாளையில் இது வரைக்கும் எப்பவுமே கொடுத்ததில்ல. ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை கொடுத்தா அரோரா வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு 2. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்பப்போ தெரியும் நமக்கு பிக் பாஸும் சரி, விஜய் சேதுபதியும் சரி, அரோரா அழகில் வந்து வழிவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்களா ரியா, வரும்போது இபி பில் கட்டியாச்சுன்னு ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருப்பாங்க ஃபேமிலி ரவுண்ட் அப்போ. ஸோ அப்போ நம்ம நினச்சோம் ஒருவேளை இந்த மணி பாக்ஸ்க்காக தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மணி பாக்ஸ்க்கு பிறகு டைட்டில் வின்னருக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க பொழுது. ஸோ அப்போனா அந்த கோட் வேர்ட் சொன்னோன்னே ஓகே நீ தான் டைட்டில் வின்னர் மாதிரி. ஏன்னா அவங்க இன்ஸ்டா போஸ்ட்லேயும் அதான் வச்சிருக்காங்களா ரியா, என்னன்னா அரோரா தான் டைட்டில் வின்னர்னு. அதுக்கு முன்னாடியே பார்த்தா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட்டில் அரோரா தான் டிக்கெட் டு ஃபினால்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த டாஸ்கில்? யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரோராவுக்கு தான் வந்து டைட்டில் வின்னராக கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்கில் வந்து ஒரு ஹீரோவாக காமிச்சிட்டாங்க. ஒரு ஹியூமானிட்டி, அவருக்கு வந்து மனிதாபிமானம் நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரே நாள் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மிச்சர் தான் சாப்பிட்னு உட்காந்துருந்தார் சபரி. பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ அந்த டாஸ்கில் ஓரளவுக்கு விளையாடினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கார் டாஸ்கில் ஒரு பெரிய ஹீரோவாக காமிச்சிட்டாங்க. ஸோ இவர் அடுத்தது. ஸோ இவங்க 2 பேரும் என்னவோ புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறீங்கன்னா, இப்போ நேற்று நைட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது வந்து திவ்யா வந்து இப்போ வினோத்துக்கு அடுத்து திவ்யா தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தள்ளி விட்டுட்டு இவங்க 2 பேரில் யாருக்கா ஒருத்தர் கொடுத்து தான் சேனல் பிளான் பண்ணுறாங்களாம். ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி. ஏன் திவ்யாவை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவும் விவேனாவும் உட்காந்துட்டு திவ்யாட்ட பேசிட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களையும் பிரச்சனை வச்சு ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னது என்னையும் அவர் வச்சுமா சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே புரிஞ்சுக்கிறாங்க யார் திவ்யா. உடனே ரம்யா சொல்கிறாங்க, நீ வெளில வந்தால் நீ அழுவீங்க பாருங்கள். அதை பார்த்துட்டு உடனே எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் அழுகுறாங்கன்னா கண்டிப்பாக கேரக்டர் அசாசினேட் தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அதுவும் திவ்யா மாதிரி ஒரு கிளவரான ஆள்கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சிக்காமல் இருப்பாங்களா? அப்போ தான் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, ஓகே இது பார்வதியே பெஸ்ட்டு பழகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நைட்டெல்லாம் உட்காந்து அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளை பற்றி சொன்னாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு காலையில் போய் கேட்க போகிறாங்க. இல்லை கண்டிப்பாக ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் போது இன்றைக்கோ நாளைக்கே கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அடுத்த பேனிக் அட்டாக் கூட வரலாமா அவங்களுக்கு சாண்ட்ராக்கு. ஸோ வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்வதி மேலே எவ்வளோ கோவம் போச்சோ அதே கோவம் வந்து இவங்க மேலேயும் திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யார் திவ்யா மேலேயும். இல்லைனா அவங்க ஏதாவது உட்காந்து அழுறாங்கன்னா ஸோ சென்டிமெண்டலாக வந்து அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு அவங்களுமே சாண்ட்ராமல் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா பணப்பெட்டி எடுக்கலான்னு பார்க்கலாம், அதுக்கும் முடியாமல் போச்சு. அட்லீஸ்ட் இப்போ டைட்டில் தான். ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க சாண்ட்ரா என்னை பொறுத்தவரை. ஸோ திவ்யா வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஸோ இவங்க 2 பேர் கெடுத்துருவாங்க. ஆல்ரெடி சாண்ட்ரா பேர் கெட்டு போச்சுன்னு தெரியும் பிக் பாஸ் டீமுக்கு. ஸோ அவங்கள வச்சே திவ்யா நேமும் கெடுத்துட்டா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து யார்? சபரி. ஸோ அரோரா தான் இருக்காங்க. ஸோ நேற்று வந்து வாட்டர்மேன் பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து உள்ளேருந்தே ஓட்டு சொல்லுவார். ரசிகர்கள் எல்லாருமே சபரிக்கு ஓட்டு போடுங்க, அவர் தான் டைட்டில் வின்னர் ஆகுன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு எக்ஸ் கண்டஸ்டண்ட்டும் இது மாதிரி பேசி பார்க்கல, இது வரைக்கும் பேசவும் விட்டதில்லை பிக் பாஸ். ஸோ அவர் ஃபேவர் பண்ணுறது பார்த்தோன்னா ஸோ அரோராக்கும் சபரிக்கும் தான் ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. உங்களுக்கு அடுத்த நியூஸோட அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுற மக்களே.